பாரிஸில் இருக்க ஈஃபில் டவர் மேலே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? 1989 கஸ்டம் ஈஃபில் அப்படின்றவர் தான் அந்த ஈஃபில் டவரை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லப்போனால் அவரோட பேரில் உள்ள ஈஃபிலை தூக்கி தான் அந்த டவருக்கே பேராக வச்சிருந்திருக்காங்க. ஈஃபில் டவரை கட்டிட்டு இருக்கும் போதே அதோட டாப் லெவலில் ஒரு சீக்ரெட் ரூமையும் கட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. என்னதான் ஈஃபில் டவர் பார்க்க இரும்பாலையும் ஸ்டீலாலையும் செஞ்ச மாதிரி இருந்தாலும் அவர் கட்டின அந்த சீக்ரெட் ரூம் ஃபுல்லாகவே உட்டன் பீசஸால செஞ்சிருந்திருக்காரு. அங்கே உள்ள சோர் எல்லாத்துலேயும் வால்பேப்பர்ஸ், ஆயில் பெயிண்டிங், சாக்னோஃபோன், ஃபர்னிச்சர், ஒரு பெரிய பியானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி லக்ஸரி ரூமே உள்ள கட்டி வச்சிருந்திருக்காரு. அந்த டைம்ல அந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே ரொம்ப ஹைட்ல கட்டின ஒரே அப்பார்ட்மெண்ட் அதுதான். அந்த அப்பார்ட்மெண்டோட ஹைட்டுக்கு அங்கேருந்து பாரிஸை பார்த்தா ஹெவன் மாதிரி தெரியும். இதனாலே அங்கே உள்ள ரிச்சான பீப்புள்ஸ் எல்லாருமே நாங்கள் பணம் தரோம், எங்களை டூரிஸ்ட் மாதிரி உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் கஸ்டவ் ஈஃபில் யார் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாரு. பொதுமக்களுக்கும் அங்கே போகிறதுக்கு எந்த வித பெர்மிஷனும் கிடையாது. அவர் தங்குறதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டி இருந்திருப்பாரு, அதனால யாரையும் உள்ள அலோவ் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அந்த அப்பார்ட்மெண்ட்டை நல்லா நோட் பண்ணீங்கன்னா அங்கே எல்லா வசதியும் இருந்தாலுமே அவர் தனியாக தங்குறதுக்குன்னு ஒரு பெட்ரூம் மட்டும் கட்டி இருந்திருக்கவே மாட்டார். அவர் தங்குறதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டலை, மற்ற பீப்புள்ஸையும் உள்ள அலோவ் பண்ணல. அப்போ எதுக்காக தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டி இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் ஒரு சில முக்கியமான பீப்புள்ஸை மட்டும் அவரே இன்வைட் பண்ணி அவர் கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டதா சொல்றாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் சயின்டிஸ்டாக தான் இருந்திருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசனும் அவர் கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டதா சொல்றாங்க. ஈவன் 100 வருஷம் கழிச்சு கூட அந்த அப்பார்ட்மெண்ட் ஈஃபில் டவர் மேலே தான் இருக்கு. இப்போ நீங்கள் டூரிஸ்டாக போனால் கூட அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அங்கே யாருக்குமே போகிறதுக்கான பெர்மிஷன் கிடையாது.